ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக மட்டன் சிக்கன் சாப்பிட முடியாத நாளில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மீல் மேக்கரும் வாழைக்காயும் வச்சுட்டு ஒரு மட்டன் வறுவல் மாதிரி எப்படி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணுமோ நீங்கள் ஊற்றிக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குங்க. ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வதக்கும் போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடணும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இஞ்சி பூண்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடுவோம். இதில் வந்து நான் என்ன பண்ணேன், சின்ன ஸ்பூனில் ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு வாழைக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான். பாருங்கள், இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், மல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மீல் மேக்கரை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் பஞ்சு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா கழுவிடணும். அதை கழுவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்குங்க. இந்த மீல் மேக்கரோட பிடிக்காத வாசனை எல்லாம் போயிடும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மட்டன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுருந்தோம் இல்லைங்களா, இதுலேயே போட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீல் மேக்கர் போட்டோன்னே நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து இதெல்லாம் உறிஞ்சிக்கும். இந்த சாரையும் நல்லா தக்காளி வெங்காயத்தோட சாறு எல்லாமே இதில் உறிஞ்சிக்கும். அப்புறம் வறுக்கும் போது நல்லாயிருக்கும், சுக்கா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு 8 மிளகு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம்பு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து நல்லா மட்டன் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியது கிடையாது. தட்டை வச்சு மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா மசால் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு.
பாருங்கள் சூப்பராக நல்லா எல்லாமே நல்லா வெந்துருச்சு, உள்ளெல்லாம் மசாலா நல்லா உரைச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு வறுவலை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.